நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம வீக்லி அனலைசிங் வீடியோவில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் அதுக்கு எப்படி ரியாக்ட் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ரேலி, கிட்டத்தட்ட 2.5% மேலே போயிருக்கு. இதற்கு யார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா, நிஃப்டி 1% ஏறி இருக்குது, இதற்கு யார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா, நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட ஓஐ டேட்டா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம வீக்லி அனலைசிங் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக 22,614 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிவிட்டு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. நாளைய தினம் 22,688 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 22,784 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டுக்கு ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள், நல்லா மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. இதை பொறுத்து நிஃப்டி நாளைக்கு ஒரு கேப் அப்லேயோ இல்லை பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் மார்க்கெட் இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. குளோபல் மார்க்கெட்டும் லைட்டாக பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, ஒரு கேப் அப் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா, இந்த ட்ரெண்டுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருந்துச்சு. ஆனால் அகைன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்காங்க. நெஃப்டியும் இன்னொரு 200-300 புள்ளிகள் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. சப்போர்ட் எந்த சப்போர்ட்டையும் நான் சேஞ்ச் பண்ண விரும்பலை. 22,390 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,320 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அது கீழே வந்துச்சுன்னா 22,100 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. எப்போதுமே மறந்துடாதீங்க, மார்க்கெட் சேனலுக்குள்ளார இருக்குது. சேனலை பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு வீடியோலையும் சேனலை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த சேனல் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா 23,000 வரைக்கும் மார்க்கெட் போகலாம் அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுது சேனலோட மூமெண்ட் அடிப்படையில். சரிங்களா, சேனலை போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலான்னா அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நெஃப்டியோட கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னு பார்ப்போம். நெஃப்டி ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் 86 புள்ளிகள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 37, ஆக்சிஸ் பேங்க் 20, ரிலையன்ஸு 19 புள்ளிகள், எஸ்பிஐன்னு பார்த்திங்கன்னா 20 புள்ளிகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெஃப்டி ஏறுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. டிசிஎஸ், பஜாஜ் ஃபின்சர், எல்டி, அல்ட்ராடெக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறுறதுக்கு இவங்களாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மேஜரான யார் இன்றைக்கி நெகட்டிவ்ல போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்சிசிஎல் டெக் கொஞ்சம் நெகட்டிவில் இருக்குது. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் நெகட்டிவில் 6 பாயிண்ட்டு, ஹச்சிசிஎல் டெக்கு 18 பாயிண்ட்டு, ஐடிசி 4. சரிங்களா, பாக்கி 32 செக்டார் பாசிட்டிவ்லையும் 18 செக்டார் 18 செக்டர் நெகட்டிவ்லேயும் இருந்திருக்கு. சரிங்களா, நிஃப்டி 50ல் உள்ள 32 ஸ்டாக் பாசிட்டிவ்லேயும் 18 ஸ்டாக் நெகட்டிவ்லேயும் இருந்திருக்கு. அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி சேனலை தொட்டுடுச்சு. சேனலை தொட்டுட்டு பிரேக் அவுட் ஆகுமா இல்லை மேலே போகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். சேனல் ரேஞ்சில் மேக்ஸிமம் இப்படி கூட பார்க்கலாம். சரிங்களா, இந்த சேனலை இந்த இடத்துக்கு நியர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருக்குங்களா, அடுத்தது கரெக்டாக எப்படி நிறுத்திருக்காங்க பாருங்கள். இந்த இடத்த நம்ம ரெசிஸ்டன்ஸாக வச்சோன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது நம்ம இதை சேனலாக வச்சோம், அதை பிரேக் அவுட் ஆகிட்டு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக மார்க்கெட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரெண்டு இந்த இடத்துல ட்ரெண்ட் இருக்கும்போது மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் ரீடெஸ்ட் மாரி கீழே தான் வந்தாங்க. அடுத்த ட்ரெண்ட், இந்த ட்ரெண்டை நம்ம வச்சு பார்ப்போம். இந்த ட்ரெண்டை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா அகைன் இந்த ட்ரெண்டுக்கு மேலே கொஞ்சம் மேலே போகிற மாரி போயிட்டு கீழே வந்துட்டாங்க. அகைன் இந்த ட்ரெண்டு வந்தப்போ நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா இது ஒரு ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். சரிங்களா, இப்போ என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்
இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல போய் மேலே போகிற மாதிரி போயிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். நம்ம இப்போ இதை ரெசிஸ்டன்ஸாக பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் வந்து ஒரு சேனல் பேட்டர்னு இங்கே போய் மார்க்கெட் என்ன பண்ணுன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிற மாரி காமிச்சிட்டு அகைன் கீழே வரலாம். ஏன்னா இத்தனை டைமும் அதானே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் சேனலில் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இந்த ரேஞ்சில் போயிட்டு அங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எதுக்கும் சான்சஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து இப்படியும் வரலாம், அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சேனல் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ஸ்விங் மேலே வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக ட்ரெண்ட். மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே போகும்போது ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லைனா நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு டைம் ட்ராப் பண்ணாங்க பாருங்கள், அந்த ட்ராப் படி இப்போயும் நடந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதனால் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மார்க்கெட் வந்து இந்த சேனல் பேட்டர்னாக பிரேக் அவுட் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறத 1 hour கேண்டிலில் பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் இந்த 1 hour கேண்டிலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போணுச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், ஃபிப்னாசி லெவல் வந்து ட்ரா பண்ணி நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபிப்னாசி லெவல் இந்த இடத்துல ஃபிப்னாசி ட்ரா பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் வந்து 49,691 அப்படிங்கிற லெவல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் இன்டிமேட் பண்ணுது. 49,700 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடம் வந்து காமிக்குது நண்பர்களே. 49,700 தான் பேங்க் நிஃப்டிக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இந்த ஜோனில் போய் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வருதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைனா 50,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. நாளைக்கு ஒரு கேப் அப்லேயே கூட அதை முடிச்சிருவாங்க. இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே விலகும், அதற்கு மேலே போணுச்சுன்னா இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வரும், அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு 50,564 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 49,691, 50,000, அதுக்கப்புறம் 50,500. இது வந்து ஃபிப்னாசி லெவல். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் 1.275% வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்குமா, இல்லை இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இது எல்லாமே வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டிக்கான கான்ட்ரிபியூட்டர் இன்றைக்கி யார்? பேங்க் நிஃப்டியில் உள்ள 12 ஸ்டாக்கில் வந்து 10 ஸ்டாக் வந்து இன்றைக்கி பாசிட்டிவில் இருந்திருக்கு. அந்த 10 ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1,215 பாயிண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 2 ஸ்டாக் தான் நெகட்டிவ், ஐடிஎஃப்சி, பந்தன் பேங்க். ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இல்லை, ஒரு ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. சரிங்களா? 17 பாயிண்ட் தான் நெகட்டிவ் கொடுத்துருக்கு. இது 0.45, இது 3%. இது ஆக மொத்தத்தில் கிட்டத்தட்ட 11 ஸ்டாக் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கு. இதில் யார் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா எந்த ஸ்டாக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் 5% ஏறி இருக்குது. 4.72%, 5.20 பாயிண்ட், 520 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து மேலே ஏறுறதுக்கு ஐசிஐசிஐ பேங்க் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 520 புள்ளிகள். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 255 பாயிண்ட் வந்து ஏறுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 1.3% ஏறி இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 125 புள்ளிகள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 2.56% ஏறி இருக்குது. மற்றது எஸ்பிஐ, கொடாக்கு, இண்டஸ்இண்ட் பேங்கு, ஏயு ஸ்மால் பேங்க்கு, ஏயு பேங்க். சரிங்களா? அடுத்தது ஃபெடரல் பேங்கு, பந்தன் பேங்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்கு, இவங்களாம் வந்து ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேங்க் நிஃப்டி. சரிங்களா? அடுத்தது நாளைக்கு ஃபின் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி போலவே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே. சரிங்களா? பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக இதில் பேங்க் நிஃப்டி ஃபிப்னாசி லெவல் பார்த்துட்டோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் புதுசான லெவலுக்கு போகும்போது நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபிப்னாசி லெவலை வச்சு தான் நான் எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 49,700. ஓகே, அடுத்தது அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அடுத்தது 50,000. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 50,500. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட். சரிங்களா? இன்றைக்கி வந்த
ஹை வந்து நாளைக்கான சப்போர்ட் 49,451. அதற்கு கீழே மார்க்கெட் வரும்போது இந்த ஸ்விங் ப்ரீவியஸாக ஒரு ஸ்விங் மார்க்கெட் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஸ்விங் இந்த இடம் வந்து 49,000ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 48,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. ஃபின் நிஃப்டியை பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை அதையும் வந்து ஃபிப்னாசி லெவலை வச்சு தான் நம்ம ட்ரா பண்ணி ஆகணும். சரிங்களா, ஃபிப்னாசி லெவல் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வச்சுக்கிறேன். ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வச்சுட்டு ப்ரீவியஸ் லோவுக்கும் ப்ரீவியஸ் ஹைக்கும் நான் வந்து ட்ரா பண்ணும்போது ஃபிப்னாசி லெவலை வச்சு தான் புது ட்ரெண்டை வந்து இது பண்ணணும். ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே. 22,000 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஃபின் நிஃப்டிக்கான ஃபஸ்ட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 22,000 வரைக்கும் போகும். இப்போ 21,800 இருக்குங்களா, இன்னொரு 200 புள்ளிகள் ஏறும் அப்படிங்கிற மாரி இருக்குது. மேலே போணுச்சு அப்படின்னா அடுத்தது 22,146 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 22,337 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட்டு இன்றைக்கி வந்த டே வந்து இன்றைக்கி டே ஹையை வந்து ஒரு நாளைக்கு நான் ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். மேலே போகும் அப்படிங்கிறதுனால அதை நான் வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு கேப் ஃபில்லிங்க்கு மார்க்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால. சரிங்களா, 21,748 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு சப்போர்ட் 21,579 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இது மார்க்கெட்டுக்கான லெவல்ஸு. தென் ஃபின் நிஃப்டியோட ஓஐ டேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஏன்னா நாளைக்கு வந்து ஃபின் நிஃப்டி எக்ஸ்பிரிங்கிறதுனால எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஃபின் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 21,800 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஹை எவ்வளோ தான். ஆனால் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 22,000 தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 22,000 மேஜரான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 21,800 சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 21,600 21,500லாம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் 21,800 நாளைக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 21,800லேயே வந்து சப்போர்ட் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த 21,800 சப்போர்ட்டாக பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 22,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து இமீடியட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. 21,800 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் ஆகும். 22,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் நாளைக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. அடுத்தது மிட் கேப்பை பார்த்துருவோம். மிட் கேப் நம்ம அந்த எல்லோ ஜோனை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்குங்க. மிட் கேப் வந்து இந்த எல்லோ ஜோனை க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து டே ஹையை வந்து நான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். ஓகே, 11,032 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி வந்து ஹையை வந்து நாளைக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். 11,047 அப்படிங்கிறது இந்த எல்லோ ஜோனை மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். இந்த லெவலுக்கு மேலேயே நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது இந்த லெவல் 11,086 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 11,120 ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 11,087 வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 11,120 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்த டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, நாளைக்கு கேப் அப் ஆகும்போது இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு இப்படி போகலாம் ஒரு சான்சஸ். அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து இங்கே கேப் டவுனில் ஓப்பன் ஆணுச்சு அப்படின்னா இங்கேருந்து இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வரத்துக்கும் சான்சஸ் இருக்கும். சரிங்களா, இது வந்து மிட் கேப்புக்கான லெவல்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 11,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10,900 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10,568 அப்படிங்கிறது மிட் கேப்புக்கான ஒரு சப்போர்ட் நண்பர்களே. இது எல்லாமே என்னோடய வியூ தான். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வியூ வந்து ஒத்துப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இதை மார்க்கெட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத
பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கும் என்னோட வியூவோட ஒத்து போணுச்சு அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ட்ரேடிங்கை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஒரு ஆள் 5லேருந்து 7 அக்கௌண்ட்டுக்கு மேலே கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஏதாவது அக்கௌண்ட் வச்சுருந்தா கூட டிமெண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தா கூட ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் வெரி லோ ப்ரோக்கரேஜுக்கான ப்ரோக்கரேஜை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 1 ஹவர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.